ஐ லவ் யூ நிக்காஹ்க்கு முன்னாடி சொல்லிடாதீங்க. ஒருவேளை சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பீரியட் இருக்குல்ல, பேச்சு முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஒருத்தங்களுடைய லைஃப்ல அது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு 2 வீக்ஸ், 2 மந்த்ஸ், 1 இயர் அந்த அளவுக்கு டைம் எடுக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ இந்த பீரியட்குள்ள ரொம்ப பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். லவ் பண்றது தப்பில்ல. ஆனா டைமிங் ரொம்ப தப்பு. பேச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டெய்லி சேட்டிங், லேட் நைட் கால்ஸ், இமோஷனல் ஷேரிங்ஸ், ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டு பில்ட் ஆகுது. அந்த அட்டாச்மெண்ட் எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, வித்தவுட் கமிட்மெண்ட்ஸ். இதுல என்ன நடக்கும்டா, எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு போகும் கமிட்மெண்ட்ஸ் இல்லாம. ஸோ கமிட்மெண்ட் இல்லாம ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டு பில்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? ரொம்ப குயிக்காவே பெயின் இதுக்குள்ளார வந்துடும். ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் காய்ஸ். ஸோ பாய்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது வந்துட்டு ரூல்ஸ் இல்லை, இது ஒரு டெண்டன்சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஹூ ஐ எம், ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயத்த கேர்ள் கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணுவாங்க. இன்டென்ஷன் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும். என்னோட கோல் இப்படி இருக்குது, நான் லைஃப்ல இவ்வளவு பெரிய டார்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நான் இதெல்லாம் ரீச் பண்ண போறேன் அப்படிங்கிற லெவல் இருக்கும். நான் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளு, நான் ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆளு, ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு ஆளு அப்படிங்கிற காட்டுறதுக்கு அது ஹானஸ்டா தான் அந்த நேரத்துல நடக்கும். யாரும் பொய் சொல்றது இல்ல, ரைட்? இதே ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அஃப்கோர்ஸ் ரெஸ்பெக்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா செல்ஃப் வொர்த். ஸோ எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும், நானும் ஒரு ஆள் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்றதுக்காக வேண்டி இப்படி பண்ணுவாங்க. நீங்க இந்த ஹானஸ்டா பண்ணக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இது அவங்களுக்கு எப்படி கன்வே ஆகும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு ப்ரெஷரா தானே அவங்க கிட்ட போய் இது சேரும். கேர்ள்ஸ் கிட்ட இமோஷனல் ப்ரெஷரா, அதை கொஞ்சம் அவங்க ஜாஸ்தியா திங்க் பண்ற மாதிரி தான் அது அவங்கள ரீச் ஆகும். இது வந்துட்டு பாய்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. கேர்ள்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் தெரியுமா? டு ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள் வித் ஹிம், இஸ் ஹி கேரிங், அவர் கூட நான் வாழ்ந்தா லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்குமா, எனக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் ஆகுதா, ஏன்னா அவர் டிஃபெண்ட் பண்றாரா? சோ இந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர் எல்லாம் பேசியிருப்பீங்க, லைஃப்ல எவ்வளவு பெரிய டார்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இவங்களுக்கு தேவையே இல்ல. இவங்களுக்கு தேவை ஒரு கம்ஃபர்டான ஒரு ஜோன். இது நீங்க எவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவலான கேர்ள் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய எடியூகேட்டடா இருந்தாலும் சரி, மோஸ்டா வந்துட்டு இவங்களோட மைண்ட் செட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இவரோட இருந்தா, இந்த போயோட இருந்தா என்னோட லைஃப் கம்ஃபர்டபுளா இருக்குமா, அவர் என்ன கேர் பண்ணுவாரா, அவர் என்ன டிஃபெண்ட் பண்ணுவாரா, இந்த சின்ன சர்க்கிளை சுத்தி தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன சொன்னா, கேர்ள்ஸ் திங்க் பண்ற விதம் வந்துட்டு டூ ஃபாஸ்ட், டூ மச். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் அவங்க திங்கிங் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்க பெரிய விஷயம் எல்லாம் சொல்லியிருப்பீங்க, அது அவங்களுக்கு புரியவே புரியாது, ரைட்? ஸோ அவங்க யோசிப்பாங்க ஒரு இமோஷனல் ப்ரெஷர் மாதிரி. இவ்வளவு பெரிய விஷயங்கள் என்ன சொன்னா, இப்ப நாங்க ரியாலிட்டியில வந்துட்டு பொதுவாக இந்த மேரேஜ் நடக்கக்கூடிய ஏஜ் எல்லாம் வந்துட்டு யாருமே பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க, செட்டிலா இருக்க மாட்டாங்க. சோ செட்டில் ஆகி தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா 60ஆம் கல்யாணம் தான் எடுக்கணும். யாருக்கும் இங்க கல்யாணம் நடக்காது 95%. சோ இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றப்ப அது எல்லாமே ட்ரீம்ல நடக்கக்கூடிய, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். சோ அந்த மாதிரியான ஒரு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்கறப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாவி அவங்க மைண்டுக்குள்ள 1008 விஷயம் ஓடி அவங்க கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இதெல்லாம் நடக்குமா இல்லையா, இது என்ன பண்றது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. எப்படியாச்சும் அதுக்கு ரீசன்ஸ் வந்துட்டு 1008 ரீசன்ஸ் சொல்லலாம். சோ இந்த மாதிரி நீங்க பண்றப்ப, ஆனா நீங்க இன்டென்ஷன் வந்து ஹானஸ்டா தான் பண்ணிருக்கீங்க. அவங்க கிட்ட எதுவும் மறைக்க கூடாது, சோ லைஃப்ல இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஃபியூச்சருக்கு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஷேர் பண்றீங்க. அந்த மேரேஜ்க்கு இடப்பட்ட காலம் மாதிரி இருக்காது. மேரேஜுக்கு அப்புறமா உள்ள லைஃப் அது டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடும். சோ என்ன பேசினீங்கன்னு கூட ஞாபகம் இருக்காது ஆஃப்டர் மேரேஜ். சோ இதுதான் ரியாலிட்டி. ஆனா இது ரொம்ப பேருக்கு புரியறது இல்ல. நான் ஹானஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இல்ல. அன்லஸ் மார்க்கம் சில விஷயங்களை அனுமதிச்சிருக்கு. அந்த அளவுக்கு 2 பேரும் தெரிஞ்சுக்கிட்டா அதுவே பெஸ்ட். இதை சிம்பிளா சொல்றதுன்னா, இந்த பேச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பாய் நினைக்கிறாரு கேர்ள் கிட்ட எல்லாமே சொல்லிடணும், ஸோ எங்களோட ஃபியூச்சர் இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த ஹானஸ்டா டிசைட் பண்றாரு. அந்த ஹானஸ்டா டிசைட் பண்ற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு அது ரீச் ஆகுறப்ப கேர்ள்ஸ்குள்ள நடக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு ப்ரெஷரா இருக்கும். நீங்க இன்டென்ஷனை நல்ல பியூரா வச்சிருந்திருப்பீங்க, இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, இது ரிலேஷன்ஷிப் எப்படியாச்சும் முன்னுக்கு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனா இது டோட்டலா வந்துட்டு டெமாலிஷ் ஆயிடும். அதோட அவுட்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் 2 சைட்லயுமே. இந்த பெயின் வந்துட்டு கன்வர்சேஷனா மாறுறப்ப பாய் என்ன சொல்லுவாருண்டா,
அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றாங்களே இல்ல, நான் எல்லாமே ஹானஸ்டா தான் இருந்தேன், எல்லா விஷயங்களும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பட் அவங்க என்ன சரியா புரிஞ்சுக்கொள்ளல அப்படின்னு. கேர்ள்ஸ் சொல்லுவாங்க, ஹி இஸ் டூ இன்டென்ஸ், அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு அவரை பார்த்தா, நான் எப்படி அவரை நம்பி நான் எப்படி லைஃப ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்வர்சேஷன் பில்ட் ஆகும். இந்த மாதிரியான ஒரு கன்வர்சேஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நினைச்சு கொள்ள வேண்டியது, நீங்க ரொம்ப ஓப்பனா இருந்துட்டீங்க, நீங்க அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கறதான் இதோட மீனிங். சோ இப்ப இஸ்லாத்துக்குள்ள வருவோம். இஸ்லாம் வந்துட்டு காய்ஸ் ரொம்ப சிம்பிள், ட்ரஸ்ட் மீ. எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கள ரொம்ப பேருக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் எல்லாமே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் லவ் பண்றது ஹராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்திய காலத்தை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படிங்கிறது நீங்க எதை மீன் பண்றீங்க அப்படிங்கிற பொறுத்தது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் நிக்காஹ் தான் லவ்வே. நிக்காஹ்க்கு முன்னாடி ஒரு லவ்வும் இல்ல, அப்படி யாரும் ப்ரொபோஸ் பண்ணா அது லவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இல்ல அப்படிங்கிறத ரியாலிட்டி. சோ ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதை ஹலாலா எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எந்த அளவுக்கு அதை குயிக்கா ஹலாலா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது. ஆளுங்கள் கிட்ட போயிட்டு பேசுங்க, அவங்க கிட்ட இந்த அட்வைஸ் எடுங்க. ட்ரஸ்ட் மீ கைஸ், இஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்குது. அந்த லவ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் படிச்சு தந்து இருக்கு. ஸோ டாபிக்குள்ள வருவோம். இந்த பேச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள இந்த காலப்பகுதி இருக்குல்ல, அது 2 வீக்ஸோ 2 மந்த்ஸோ 1 இயரோ, இன்றைக்கு பேச்சு முடிக்குது அப்படின்னு சொன்னா 7 மண்டா நாளைக்கு நிக்காஹ் எடுக்கிறதான் பெட்டர். எவ்வளவு குயிக்கா முடியுமோ அவ்வளவு குயிக்கா நிக்காஹ் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சோ உங்களுடைய பார்ட்னர் இதுக்கு வந்துட்டு ஒத்துழைக்கல, அது பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி, அந்த நிக்காஹ் நீங்க பண்ணாம இருக்கிறது பெட்டர். சோ ஹலாலா ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றப்ப அதுக்கு தடங்களா இருக்குண்டா நீங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு போறதுல 5% பிரயோசனம் இருக்காது ஃபியூச்சர்ல. அந்த நேரத்துல நீங்க ஸ்டாப் பண்றது தான் பெஸ்ட். அதை சிம்பிளா பண்ணக்கூடிய பல விதங்கள் இருக்கு. உலமாக்களை அணுகி தேடி தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இந்த ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட்ஸ், எந்த விதமான கமிட்மெண்ட்டுமே இல்லாம இது பில்ட் ஆகிக்கிட்டு போவோம். இதுல ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிட்டு போவோம். ஸோ யாரும் பொய் சொல்றது அப்படிங்கிறதோட மீனிங் இல்லை. நீ ஹானஸ்டா இருக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவீங்க, அதுல ரிஸ்க் ஜாஸ்தி ஆகிட்டு போவோம். எல்லாமே நடக்க இருக்கிற விஷயங்களை பத்தி தான் பேசுவோம். ஸோ எதிர்பார்ப்பு ஜாஸ்தி ஆகினதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமே சந்தோஷம் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா வீட்டில் உள்ளவங்களை எப்படியாச்சும் அப்ரோச் பண்ணி ஹலாலா மாத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியாலையுமே செய்யுங்க. நிக்காஹ்க்கு முன்னாடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடாதீங்க. அது அப்படி ஒரு லவ் இல்ல. உண்மையை சொல்ல போனா நீங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றீங்கன்னா நம்ம பொய்யோடு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ இது நான் சொல்ற அளவுக்கு ஒன்றும் ஈஸியா இருக்காது. சோ ஆஃப்டர் நிக்காஹ் தான் ட்ரூ லவ்வே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு சொன்னா, கேர்ள் பாயை புரிஞ்சுக்கிட்டு, பாய் கேர்ளை புரிஞ்சுக்கிட்டு, சோ அவங்களுக்கான விஷயங்களை நீங்க பண்றப்ப, அவங்க உங்களுக்கான விஷயங்களை பண்றப்ப, அவங்களுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றப்ப, அவங்களோட விருப்பங்களை நீங்க அவங்களுக்காக விட்டு கொடுக்கறப்ப அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். சோ அதுக்கப்புறமா சொல்லக்கூடிய லவ் இருக்குல்ல, தட்ஸ் ரியல் லவ் கைஸ், ட்ரஸ்ட் மீ. ஸோ இதை பண்றதுக்காக வேண்டி முயற்சி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் வெறுமனே கற்பனை. அது கற்பனை உலகம். அது பாசிபிளாகவும் ஆகலாம், பாசிபிள் இல்லாமலும் ஆகலாம். இஸ்லாம் லவ்வை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்திருக்கு. ஸோ இஸ்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ரிஸ்கை என்கரேஜ் பண்ணதே இல்லை என்றைக்குமே. ஆஃப்டர் நிக்காஹ் லவ் பில்ட் பண்றது எப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இஸ்லாம் டீச் பண்ணுது. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வரி ஹலாலான நிக்கா, ஹலாலான முறையில சிம்பிளா செய்யறது. இன்னைக்கு என்வாயன்மெண்டல் ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸி இல்லை இதெல்லாம் பண்றது அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டியா தான் இருக்கு. ஸோ ஃபைனலா கைஸ், நீங்க இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். يا رجائي يا رجائي